எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையில் நின்ற பரிவோடு மகிழ்ந்த அல்செய்ம் என்றும். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி, தைப்பூசம். ரொம்ப விசேஷமான நாள் இன்று 1/2/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிய நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. மேற்கு திசை இன்று புதிய காரியத்துக்காண்டி செல்றதா இருந்தா சூலம். ஓகேங்களா? அப்ப சின்னதா ஒரு டீஸ்பூன் உள்ள ஒரு சின்னதா ஒரு சிட்டிகை வந்து வெல்லம் சாப்பிட்டுட்டு போனா நல்லது. ஆஸ் யூஷுவல் ரெகுலர் ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு ஒன்றும் கணக்கு கிடையாது. புதிய முயற்சிக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் இதை எடுத்துக்கணும். இன்றைய திதி பௌர்ணமி திதி. பொதுவாக பௌர்ணமிக்கு வந்து கிரிவலம்ங்கிறத போவாங்க. இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையோ அல்லது மிகப்பெரிய கோயில்களுக்கெல்லாம் வந்து போகிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு உங்கள் ஊரில் இருக்க நார்மல் சிவன் கோயிலுக்கு நீங்கள் வந்து கிரிவலம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா காற்று ராசியில் வந்து ராகு பகவான் இருக்கிறாங்க. கூட்ட நெரிசனால இந்த தடவை வந்து சில விதமான கஷ்டங்களை வந்து மக்கள் வந்து சந்திப்பார்கள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் உள்ள சிவன் கோயிலுக்கு வந்து நீங்கள் கிரிவலம் போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நட்சத்திரம் பூச நட்சத்திரம். ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதுவும் வந்திருக்கு. அதனால் வந்து முடிஞ்ச அளவு அன்னதானம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்க. யோகம் பிரித்தி நாம யோகம் காலை 11 மணி 4 நிமிடம் வரை, பின்பு ஆயுஷ்மான் நாம யோகம். கரணம் பத்திரை கரணம் மாலை 4 மணி 41 நிமிடம் வரை, பின்பு பவகரணம். சந்திராஷ்டமம் தனுசு ராசி மூல நட்சத்திரக்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், கடக ராசியில் சந்திர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் புதன் பகவான், ராகு பகவான் மற்றும் சனி பகவான். இப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். கடந்த டிசம்பர் மாதத்தில் 2026க்கான புத்தாண்டு பலன்கள் ஃபுல்லாக பார்த்தோம். ஒவ்வொரு ராசிக்கும் 3 நாளைக்கு. அதுக்கப்புறம் தை மாத பலன்கள் பார்த்தோம். அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரரும் வழிபட வேண்டிய சித்திரங்களை வந்து பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த மாதம் வந்து மாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் பார்க்க போகிறோம். 12 ராசிக்குமே டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கு 2 நாளைக்கு வந்து பார்க்க போகிறோம். அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே A to Z என்ன நடக்க போகுது மாசி மாதத்தில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாசி 1ஆம் தேதிங்கிறது வந்து வெள்ளிக்கிழமை தான் பிறக்குது. அன்னைக்கு வந்து தேய்பிரை ஏகாதசி திதி தான் வருது. கரணம் வந்து பாலவ கரணம். யோகம் வந்து வஜ்ரம் நாம யோகத்தில் தான் பிறக்குது. திதிசூனியம் நம்ம எடுத்துட்டா தனுசு ராசி மீன ராசி வந்து திதிசூனியமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாசத்துல அப்போ மாசி 1ஆம் தேதி வந்து சந்திரன் பயணம் செய்யறது வந்து மூல நட்சத்திரத்துல வந்து பயணம் செய்வார் அன்னைக்கு. ஓகேங்களா? இப்போ இதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து மேச ராசி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த மேச ராசிக்கான அதிபதி வந்து செவ்வாய். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று இருக்கிறாரு. சந்திரனோட நட்சத்திரத்துல வந்து சாரம் வாங்கி பயணம் செய்வார் இந்த மாசி மாசத்துல. இந்த மேசராசிக்கு வந்து 11ஆம் இடம் பாதகஸ்தானம் சொல்லுவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி பகவான் எல்லா கிரகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த உறவுக்காரங்களோட கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும். இப்போ சூரியனை தந்தை மாமனார் அப்படின்னு எடுத்துக்கணும்.
சுக்கிரன்கிறது சகோதரி, மனைவி, அத்தை உறவுன்னு எடுத்துக்கணும். புதன்னா நண்பர்கள், தாய்மாமன் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானா வேலை செய்யற இடத்துல லேபர் அப்படிங்கிறவங்கள வந்து குறிக்கக்கூடியது. அவங்கள்ட்ட கவனமா இருக்கணும். ராகுங்கிறது தாத்தா, அந்த மாதிரி உறவுக்காரங்கள்ட்டனா கொஞ்சம் கவனமாக பேசி பழக வேண்டும். ஓகேங்களா? ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்துல உச்சம் பெறறனால இவங்களுக்கு வந்து தொழில் செய்யற எண்ணம், இந்த தடவை வந்து தொழில்ல வந்து ஏதாவது ஒன்று புதுசா செய்யலாம், அல்லது வேலையிலேருந்து புது தொழிலுக்கு மாறலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஆனா பொறுமையா இருந்தாதான் ரொம்ப நல்லது இவங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த தடவை வந்து வீடு, வாகனம், மனை வாங்கக்கூடிய யோகம் அதிகமாக உண்டு, அல்லது அந்த எண்ணங்கள் வந்து உருவாக்கி வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த மேச ராசியில பிறந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? குழந்தையிலேருந்து எல்கேஜிலேருந்து 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு, அல்லது தாமதம் வரமாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்தது 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் தடை, தாமதம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான் வரும். இப்போ மாசி மாதம் பிப்ரவரி 5ஆம் தேதியிலேருந்து வருதுன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து இந்த ஸ்கூல் டைம்ல வந்து எக்ஸாம், அந்த ரிவிஷன்னா வருதுன்னா கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டும் மேசராசி மாணவர்கள். இப்போ டிகிரி படிக்கிறவங்க அப்படின்னு எடுத்தா அவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. பிஜி, யூஜி 2 டிகிரி எது படித்தாலும் வந்து அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. பிஹெச்டி பண்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் போராடி தான் இந்த மாசம் வந்து சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து வரும். போட்டி தேர்வு யார் எழுதினாலும் அதுல வந்து கொஞ்சம் தாமதம், சிக்கல், தடை ஏற்படும். அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு போகும்போது கொஞ்சம் டென்ஷனா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அப்போ உங்களோட குலதெய்வ கோயிலை வழிபாடு பண்றதோ, அல்லது குலதெய்வம் வெளியூர்ல இருக்குன்னா நீங்க நின்ன இடத்துல இருந்தே சாமி கும்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அல்லது பக்கத்துல இருக்க விநாயகரை கும்பிட்டு போனாலும் அந்த சிக்கல்கள் வந்து வராது. அடுத்தது வந்து மேசராசிக்கு வந்து வருமானம் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த மாசி மாசத்துல வருமானம் எதிர்பார்த்த மாதிரி நல்லா வரும். அவங்களுக்கு தன் குடும்பத்தினால லாபங்கள் அதிகமாக உண்டு. குடும்ப உறுப்பினர்கள், அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி யாரா இருந்தாலும் குடும்ப நபர்களால் வந்து நல்ல லாபங்கள் வந்து உண்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் தாத்தா பாட்டினால நன்மைகள் உண்டு. தன்னோட ஆசைகளை பத்தி பேசுவாங்க அதிகமாக. தன் ஆசையும் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. எதிர்பார்த்த வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது மேசராசியில பிறந்தவங்களோட சகோதர, சகோதரி, இளைய தம்பி, தங்கை. இப்போ ஒருவேளை மேசராசியில் உள்ளவங்களுக்கு திருமணம் ஆயிருந்தா அவங்க மாமனார். ஓகேங்களா? இந்த 3 நபர்களுக்கு எப்படி இருக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த 3 நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெய்வ பக்திங்கிறது கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி அவங்களால லாபங்கள் வந்து உண்டு. அதே மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா கோவில் பணி, புனித ஸ்தலத்துக்கு வந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க தன் மனைவி மேல, இப்போ உங்களுக்கு தம்பி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா அவங்க மனைவி மேல ரொம்ப பாசத்தோட இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க இந்த மாசி மாசத்துல. ஒருவேளை உங்களுக்கு தங்கச்சியா இருந்துச்சுன்னா அவங்க கணவர் மேல ரொம்ப அன்பு பாசத்தோட இருப்பாங்க இந்த மாசி மாசத்துல. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து வேலை மாற்றமோ அல்லது வேலை புதுசா எதுவும் சேஞ்சஸ் பண்றதுக்கான அமைப்புகள் வந்தாலும் தாராளமாக பண்ணலாம். தொழில் ஈடுபட்டு இருக்காங்க தம்பி, தங்கச்சி, மாமனார்னா அதுவும் வந்து சிறப்பாக இருக்கும். ஆனா இவங்களுக்காண்டி நீங்க செலவு செய்யறது வந்து கம்மியாகாது. அந்த செலவுங்கிறது கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அடுத்தது வந்து தாய். மேசராசியில பிறந்தவங்களுக்கு அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட அம்மா வந்து உங்களோட அப்பா மீது ரொம்ப அன்பு, பாசம் வைத்து இருப்பார்கள். ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக எல்லாத்திட்டையும் பேசி பழகணும். ஏன்னா மேசராசிக்கு 4ஆம் இடம் சந்திரன், அவர் வந்து தனுசு வீட்டுல வந்து இருக்கிறாங்க. தன் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு போறனால கொஞ்சம் நோயோ அல்லது கடனோ அல்லது எதிரி, வம்பு வழக்கு இதெல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும். அப்ப பேச்சுல நிதானமாக இருக்கணும் இந்த மாசி மாசத்துல. ஓகேங்களா? யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் கரெக்டா பார்த்து பேசுறது ரொம்ப 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 சிறப்பானது. அல்லது கொஞ்சம் பேசாம தவிர்க்கிறது நல்லது. சில வம்பு சண்டைகள்லாம் வர மாதிரி இருந்தால் ஒதுங்கி போறது நல்லது மேசராசியில பொறுத்த வரைக்கும். அவங்களோட தாய்க்கு. ஓகேங்களா? இல்லைன்னா தேவையில்லாத சங்கடங்களை வந்து இந்த மாசம் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அதிகமாக உண்டு. அதே மாதிரி வந்து நீண்ட தூர பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ கோயில், குளம் அந்த மாதிரி போறதா இருந்தாலும் போயிட்டு வரலாம் இந்த மாசி மாசத்துல பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அடுத்தது மேசராசியில பிறந்தவங்களோட குழந்தைகளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் குழந்தைகளால லாபம் உண்டு மேசராசி நபர்களுக்கு. ஆனா குழந்தைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆசைகள் வந்து நிறைவேறது வந்து சங்கடமாக இருக்கும். பாதகமாச்சுல. அப்ப அதனால வந்து என்னன்னா, நீங்க சொல்றது வந்து உங்க குழந்தைகள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்ப குழந்தை பாக்கியம் இருக்கா சார் மேசராசியில பிறந்தவங்களுக்கு? இந்த மாசி மாசத்துல குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னா நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து உண்டு. அது இயற்கை முறையிலையும் உண்டு, செயற்கை முறையிலையும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம்.
மேசராசியில பிறந்தவங்களுக்கு அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நன்மைகள் உண்டு. இந்த மாசி மாசத்துல நன்மைகள் உண்டு. மக்களோட ஆதரவு, அன்பு எல்லாமே கிடைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் அந்த சூரிய பகவான் 11ஆம் இடத்துல பாதகஸ்தானத்துல இருக்கனால சின்ன சின்ன இடையூறுகள் வரும். ஆனா அதை சமாளிச்சு மேற்கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கும் பார்க்கலாம். இப்ப நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லி ராசி பலன்ல ராஜநிலை எண்கள் 12 ராசிக்கு நம்ம சொல்லிட்டு வரோம். அதுல நிறைய பேத்துக்கு மிராக்கல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச நண்பரோட சிஸ்டர் பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்துச்சு. இப்ப நண்பர்கள் தினைக்கும் எழுதும் போது அவங்களோட உடல்நிலையில நல்ல மாற்றம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வருது. அதே மாதிரி ரொம்ப நாள் அரியர் வச்சு எக்ஸாமுக்கே போக முடியாம பல தடைகள் இருந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா, இந்த நம்பர் கையில எழுதும் போது இந்த மணிக்கட்டில தான் எழுதணும். ஓகேங்களா? அப்ப எழுதும் போது பாத்தீங்கன்னா, கோரிக்கை உங்களுக்கு என்ன கோரிக்கை இருந்தாலும் அதுல மனசுல பாசிட்டிவா நினைச்சிட்டு எழுதும் போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்குது. இதுக்கு இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் ஒன்றும் வாங்கிக்கிங்க. கையில எழுதுறதுக்குன்னு கேட்டு வாங்கிக்கிங்க. ஒரு 25 ரூபா தான் வரும் அதிகபட்சம். ஓகேங்களா? இந்த மார்க்கரை பயன்படுத்தி இந்த மணிக்கட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த மணிக்கட்டுல 4 விரல் இப்படி வச்சுங்க. இதுலேருந்து இதுக்குள்ளார எங்க வேணாலும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண்ணை எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் எழுதியிருக்கேன் பாத்தீங்களா, இதே மாதிரி பெருசாவும் எழுதலாம். இல்ல சில பேர் வேலைக்கு போறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் சார், பாக்குறவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னா சின்னதா கூட எழுதிங்க. எழுதிக்கும் போது மனதார உங்களோட கோரிக்கை, இப்ப திருமணம் நடக்கணும் அப்படின்னா இப்போ உங்களோட குழந்தைக்கு திருமணம் நடக்கணும்னா, என் குழந்தைக்கு திருமணம் நடக்குது, நல்ல வரன் வருது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க ராசி உண்டான நம்பர் எழுதிக்கணும். இப்ப வேலை கிடைக்கணுமா, அதே மாதிரி எனக்கு நல்ல வேலை கிடைக்குது, மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கடன் அடையணும்னு யாரும் சொல்லாதீங்க. ஏன்னா கடன்னா நெகட்டிவ். ஓகேங்களா? அப்ப நல்ல வருமானம் வருது, பணம் வந்தா நீங்க கொடுக்க போறீங்க, அதனால நல்ல வருமானம் வருது, வெளிநாட்டுக்கு போகணும், இது மாதிரி என்ன கோரிக்கை இருந்தாலும் அதுல மனசுல நினைச்சுக்கிட்டு எழுதுங்க. மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. ரிஷபராசி நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 99. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 95. கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 29. கன்னிராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 32. விருச்சிக ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 64. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 97. இந்த அதிர்ஷ்ட எண்ணை மணிக்கட்டுல உங்களோட கோரிக்கையை சொல்லிட்டு எழுதுங்க. தொடர்ந்து எழுதணும். உங்களோட கோரிக்கையை மாற்றக்கூடாது. இந்த நம்பர் மட்டும் டெய்லி உங்க ராசிக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களோட கோரிக்கையை மட்டும் நிறைவேற வரைக்கும் அதிகபட்சம் 90 நாளுக்குள்ளார உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.